மெகா செய்திகள். கைத்தொழில் அமைச்சின் தேசிய விவாதச் சமரில் கிழக்கு மாகாண சாம்பியனானது மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரி. செய்தி ஆசிரியர் ஜஸ்மி எம் மூசா. கைத்தொழில் அமைச்சும் இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையும் தேசிய ரீதியில் நடாத்தி வரும் விவாதச் சமரில் மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரி கிழக்கு மாகாண சாம்பியனாகியுள்ளது. போட்டிகள் யாவும் வவுனியா தமிழ் மகா வித்தியாலயத்தில் கடந்த வியாழக்கிழமை இலங்கை கைத்தொழில் அதிகார சபையின் வடமாகாண பணிப்பாளர் எஸ் சிவகங்காதரன் தலைமையில் இடம்பெற்றது. 4 மாகாணங்களைச் சேர்ந்த 11 மாவட்ட அணிகள் போட்டியில் பங்கேற்றன. வடக்கு மாகாணத்திலிருந்து யாழ், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், வவுனியா மாவட்ட அணிகளும், வட மத்திய மாகாணத்திலிருந்து பொலன்னறுவை, அனுராதபுரம் மாவட்ட அணிகளும், கிழக்கு மாகாணத்திலிருந்து திருகோணமலை, மட்டு, அம்பாறை மாவட்ட அணிகளும் கலந்தேறின. அம்பாறை மாவட்ட பாடசாலைகளுக்கிடையிலான போட்டிகள் கல்முனை வலயக்கல்வி அலுவலகத்திலும், மாகாண சாம்பியன்களுக்கிடையிலான போட்டிகள் மட்டக்களப்பு கல்லூரியிலும், தேசிய போட்டிகள் வவுனியா தமிழ் மகா வித்தியாலயத்திலும் இடம்பெற்றன. மாவட்ட மாகாண அணிகளுக்கிடையில் சாம்பியனாகிய மருதமுனை அல்மனார் மத்திய கல்லூரி புள்ளி அடிப்படையில் முதல் நிலை பெற்று கிழக்கு மாகாண சாம்பியனாக மகுடம் சூடியுள்ளது. சாம்பியனாக தெரிவான அல்மனார் மத்திய கல்லூரி அணியினரை வரவேற்று கௌரவிக்கின்ற நிகழ்வு பாடசாலை சமூகத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை அதிபர் ஐ உபைதுல்லா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கல்முனை வலயக்கல்வி அபிவிருத்திக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எம்.எச். ரியாசா பிரதம அதிதியாகவும், கல்முனை வலய தமிழ் மொழிக்கான ஆசிரிய ஆலோசகர் ஆகியோர் சிறப்பு அதிதியாகவும் கலந்து கொண்டனர். அதிதிகளுடன் மாணவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர் ஏ.எம். ரியாஸ், விவாதச் சமரில் பங்கேற்ற எம்.வி.எஃப். ஜஸ்னா, என்.ஏ.எஃப். மெஹர், ஏ.எச்.எஃப். ஹம்தா, எச்.எஸ்.எம். ஹம்யான் ஆகிய மாணவர்கள் பாடசாலை முன்றலில் இருந்து மாலை அணிவித்து வரவழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றுக் குழுவின் செயலாளர் எம்பி மஹமட் ஷா உட்பட பாடசாலை சமூகத்தினரும் சாம்பியனாய மாணவர்களின் பெற்றோர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கௌரவிப்பு நிகழ்வு பாடசாலையின் திறந்த வெளியரங்கில் இடம்பெற்றது. பயிற்றுவித்த ஆசிரியரும் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி, பொற்கிளி வழங்கி நினைவு சின்னங்கள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர். அதிபர் மற்றும் பிரதம அதிதியின் ஆசி உரைகளும் இந்த மாணவ செல்வங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை சிறப்பம்சமாகும். மெகா செய்திகளுக்காக ராஜி மஹமட். மெகா தொலைக்காட்சி என்றும் உங்களோடு.